Amen. Amen. Hallelujah. Hallelujah. Okay, so don't you mind if you can't go. அன்பான சகோதர சகோதரிகளே, மத்தேயு 21 அதிகார வசனம் 22 நம்ம வாசித்து உடுமிக்க உற்சாகமாய் தேவனின் தியானத்தை தியானிக்க போகிறோம். மத்தேயு 21 வசனம் 22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். Shimate from a Kaginasa de Kaginasane, Yonji Palia Patana Bue, Sudan the Miaro, they know the Yatale who may know movie. Hello, Chadonimaru, Yonji Jimbali, Sudan Banapui, the Yao Yamaki. And Bana Sagotra Sagotigale, Visovaso Mulla lining a day Kate Piro, Adela Kurkaparo. Hello, Yonji Jin and Piala, didn't think Sagano in a chile. Visovasa the Kurti Deva Ungalo in a Kipesigira. Then Bialu, the Swamijiba, then Midazuma, the Dushi, the Bima. That's why we make it about thing, but love pay out young lady. உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்கள கை குலுக்கி பேசுங்க. நீங்க எவ்வளவு தேவனுடைய விசுவாசிக்கிறீங்க? தேவன் மேல எவ்வளவு பர்சன்டேஜ் அன்பு கூறுகிறீர்கள்? அது ரொம்ப முக்கியம். தேவனுடைய அன்பு எவ்வளவு இருக்குதோ அது ரொம்ப முக்கியம். தேவனுடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க விசுவாசம் கூடும். செங்கடலை இரண்டாய் பிளந்த தேவன் வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்த தேவன் மழை பெய்யாதபடிக்கு தடை செய்த தேவன் எலியாவின் மூலமாய் மழை பெய்யாதபடிக்கு தடை செய்த தேவன் சிறையில் இருக்கிற யோசேப்பை அந்த எகிப்து தேசத்தின் மேல அதிகாரியாக வைத்தார். செய்ய முடியாது என்று சொல்ற வார்த்தை தேவன் கிட்ட இல்ல. மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். மனுஷனால் கூடாத காரியங்கள் தேவனால் எபிரேயர் 11 அதிகாரம் வசனம் 6 வாசிச்சா தெரியும். தேவன் கிட்ட வரவங்க தேவனால் கூடும் என்று விசுவாசிக்கணும். அதனால் தான் தேவன் கிரியை செய்ய முடியும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இல்லையா? உங்களுக்கு சில வியாதிகள் இருக்குதா? உங்களுக்கு கடன் பாரங்கள் இருக்குதா? உங்கள் பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்கலையா? உங்கள் கணவர் குடிக்கிறாங்களா? உங்கள் மனைவி ரொம்ப செலவழிக்கிறாங்களா? உங்கள் ஊழியம் ரெண்டாக பிரிஞ்சிருச்சா? உங்கள் தேசம் அமைதலா இல்லையா? உங்கள் இந்த உலகமே அமைதலா இல்லையா? ஜெபிச்சு வெற்றி பெறுங்க. விசுவாசமாய் கேட்டா பெற்றுக் கொள்வீர்கள். மத்தேயு 24 அதிகாரம் வசனம் 35 வாசியாதீங்க. வானம் பூமி அழிந்து போனாலும் என் வார்த்தைகள் உறுதியா இருக்கும். என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ அதை உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று யோவான் 14 அதிகாரம் வசனம் 14 எழுதியிருக்கிறது. பிதாவை வலித்து வாசித்து நமக்காக வேண்டிய சேவை இயேசு கிறிஸ்து என்று ரோம எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனம் 34 வாசிக்கலாம். அன்பான சகோதரி, ஏன் கலங்குறீங்க? நம்முடைய எஜமானி நம்ம எவ்வளவு விசுவாசிக்கிறோம்? உங்கள் பெற்றோர்களை நீங்கள் எவ்வளவு விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் குடும்பத்துல கணவர் மனைவி எவ்வளவு விசுவாசிக்கிறீர்கள்? குடும்பத்துல பிள்ளைகளும் அப்பா அம்மாவும் எவ்வளவு விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் நண்பர்களை எவ்வளவு விசுவாசிக்கிறீர்கள்? தேவனுடைய விசுவாசம் அதுக்கு வீர கூடணும். 100% தேவனை நம்ப வேண்டும்.
ချက်ချင်းကောင်းကြီးတွေဖြစ်လာမှာဖြစ်တယ် 100% தேவனை நீங்கள் விசுவாசித்தாதான் நீங்க ஜெபிக்கிற காரியங்கள் வெற்றி பெறும் မကြခင်သင်ကျမ်းမာတော့မယ် அதி சீக்கிரத்துல உங்களுக்கு வியாதிகளா မ போகும் ကြခင်သင်ချမ်းသာတော့မယ် அதி சீக்கிரத்துல உங்களுக்கு கர்த்தர் မ உங்க ကြ ஐஸ்வர்யத்தை မ கொடுப்பார் ကြခင်သင်ကအကျွေးကြေတော့မယ် அதி சீக்கிரத்துல உங்க கடன் பாரங்கள் நீங்கி போகும் မကြခင်သင်တွေ့တာတွေအားလုံးအဆုံးသတ်သွားမှာဖြစ်တယ် எல்லா பிரச்சனைகளும் முடிவு பெறும் အဲ့ဒါကဘာလဲဆိုတော့ယုံကြည်ခြင်းပါပဲ இது என்னன்னா விசுவாசம் தான் ယုံကြည်ခြင်းကိုယာခိုင်တော့မြင်လိုက်ပါ விசுவாசத்தை கூட்டுங்க ကောင်းကြီးကိုသိမ့်ပိုက်ပါ ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் ကောင်းကြီးခံစားတော့သူလည်းကောင်းကြီးခံစားတော့သူ ஆசீர்வாதத்துக்கு மேல အော ஆசீர்வாதம் င်မြင်တော့သူလည်းအောင်မြင်တော့သူ வெற்றி மேல வெற்றி သင်လိုရင်ဆန္ဒတွေအားလုံးပြည့်စုံမှာဖြစ်တယ် உங்களுக்கு என்ன விருப்பமாயிதோ எல்லாம் நிறைவேறும் အရောက်စီတဲ့ဖျားလေးကစတဲ့ကောင်းကြီးပေးပါစေ கேட்கிற அனைவரும் கர்த்தரை ஆசீர்வாதம் இருப்பதாக အာမင်ဟာလေလုယာ ஆமென்